நீட் தேர்வு முறைகேட்டால் மோடி ஆட்சிக்கு ஆபத்தா, வட இந்திய நடுத்தர வர்க்கம் போர்க்கொடியா அப்படின்னு ஒன்று கேட்க வேண்டியிருக்கு. நமக்கு இங்கே தெரியல, அங்கிருந்து வந்து விஷயங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த நீட் என்று சொல்லக்கூடிய நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்டா, தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு. சரி, 2013வது வருஷம் தான் இது என்டர் ஆச்சு. ஆமா, அதுவும் குறிப்பா இளநிலை மருத்துவத்திற்காக MBBSங்கிற. அதற்கு அப்புறம் வந்து அண்டர் கிராஜுவேட் என்ற MBBSக்கு சேர்த்து வந்துச்சு, MBBSக்கு மேல உள்ளதுக்கும் வந்துச்சு. இதுல குறிப்பாக வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணையே அதற்கு வந்து வழிகாட்டுச்சு. அதற்குள்ள வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய அப்பொழுது அமைச்சராக இருந்தவருடைய என்ன துணைவியார் ப. சிதம்பரம் மனைவி நளினி போராடித்தான் என்ன பெற்று வாங்கினாங்க நீட்டுக்கு ஆதரவாக என்ற வழக்கு இன்னொரு பக்கம் எதிர்கட்சி பேசுற மாதிரி. இதுல தமிழக அரசு அன்று முதல் இன்று வரை இந்த மாதிரி நீட்டுக்கு வந்து எங்க மாநிலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுங்க என்பதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அதிமுக திமுக. அதுக்கு திமுக மெயினா வந்து அதை கேட்டு வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு மத்தியில அப்ப இதுல வந்து கிராமப்புறத்தில் இருக்கின்ற மாணவ மாணவிகள், அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள், தமிழ் வழி படித்தவர்கள், இவர்களுக்கு வந்து அப்ப இந்த நீட் தேர்வு எழுத முடியாது, இந்த பொதுவான இந்தியா தழுவிய நுழைவுத் தேர்வில் வந்து எழுதி வெற்றி பெற முடியாது, மருத்துவக் கல்லூரியில் போக முடியாது என்ற இதுதான் அதிகமா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதற்கு தீர்வு என்பதாக 7.5 விழுக்காடு அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது என்று அதிமுக காலத்துல EPS வந்து கொண்டு வந்தாரு. அது வந்து ஒரு பார்ஷியல் ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் ஆயிருது. அரசாங்கம், தமிழ்நாடு மாநில அரசாங்கத்தினுடைய பங்களிப்பாக என்ன நீட் தேர்வில் உள்ள அந்த தடங்கள் என்பதை தவிர்த்து மாணவ மாணவிகள், கிராமப்புறத்தில் உள்ளவர்கள், எளிய மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மாணவ மாணவிகள் வருவதற்குள்ள ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திச்சு. இது வந்து ஒரு பகுதி அணுகுமுறை, முழு அணுகுமுறை இல்ல, நீக்கிட்டா தான் முழு அணுகுமுறை என்பதாக நமக்கு புரியுது. இந்த வருஷம் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த நீட் தேர்வு நடந்து முடிஞ்ச பிறகு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுங்கிற ஒரு இப்போ முறைகேடு வந்து கேள்வித்தாள் வினாத்தாள்கள் என்ன கசிஞ்சிருச்சு என்பதுதான். அது நீட்டு வந்து ஒரு 4-5 நாட்குள்ள இந்த நெட் தேர்வினுடைய வினாத்தாட்களும் கசிஞ்சிருச்சு. அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதுவும் கசிஞ்சிருச்சு அப்படின்னு வந்தது என்றதையும் சேர்ந்து வந்துருச்சு. இப்ப பாராளுமன்றம் முதல்ல தொடங்கும் பொழுதே, இந்த நாடாளுமன்றத்துல பதவியேற்புக்கு முன்னாலேயே தொடங்கும் பொழுதே எல்லாரும் வந்து இதை முதன்மை பிரச்சனையாக எடுத்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க எதிர்கட்சிகள். தொடர்ந்து தேசிய அளவுல போராட்டங்கள், மாணவர் போராட்டம், எதிர்கட்சி போராட்டம், அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட். அதாவது தமிழ்நாட்டு கட்சிகளை தவிர மற்றவர்கள் கையில் எடுக்காததை இப்பொழுது எதிர்கட்சிகளும் சேர்ந்து, அனைத்து எதிர்கட்சிகளும் இந்தியா முழுக்க எடுக்க வேண்டிய நிலை வந்துருச்சு இந்த முறைகேட்டினால. அப்ப தர்மேந்திர பிரதான் சொல்லி போட்ட அந்த பொறுப்பாளரான அமைச்சராக இருக்காரு, அவர் வந்து நேற்று பதவியேற்பு வரும்பொழுது நீட்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால ரொம்ப பெருசாயிட்ட பாதிப்பேன்னு சொல்லி போட்டு இந்த G7 போயிட்டு வந்தாரா பிரதமர் மோடி 14-15க்கு போயிட்டு வந்த உடனே CBI உடனே போட்டு இதுல வந்து என்ன இறங்கி வந்து அதற்கான யாரு தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை சொல்லி போட்டு நெட்டினுடைய தலைமை மேல நடவடிக்கை என்ற அளவுக்கு போறாரு. இதுல என்னன்னா, பீகார்ல இருந்தா முதல்ல வந்து பாட்னால இதாயிடுச்சுன்னு. பாட்னால ஏற்கனவே மாநில பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வந்து ஒரு 3 வழக்கு போட்டிருந்தாங்க. நேற்று போன CBI அவர்களிடமிருந்து அந்த விசாரணையை கையில் எடுத்துக்கொண்டு கைது செய்யப்பட்ட 18 பேரையும் தங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்காங்கிற ஒரு செய்தி வருது. குறிப்பா வந்து இது வந்து பாதிப்பு என்று அங்க உள்ள நடுத்தர வர்க்கம் எல்லாம் பெரிய அளவு கத்துறாங்கன்னா, இந்தி பேசும் மாநிலங்கள்னு சொல்லக்கூடிய மாநிலங்கள் இருக்குல்ல, அதுல வரக்கூடியதுதான் மெயினா இருக்குதுங்கிறாங்க. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் அந்த மாதிரியான, இது ராஜஸ்தான் போன்ற, பீகார் போன்ற மாநிலங்கள்ல அங்கதான் கைது நடவடிக்கை நடந்திருக்கு. குஜராத், ராஜஸ்தான், பீகார், மகாராஷ்டிரா கைதுகள் வருது. அத குறிப்பா பாத்தீங்கன்னா முதல் கைது எங்க பாத்தீங்கன்னா டெல்லி யாருடைய ஆட்சின்னு சொன்னா ஆம் ஆத்மி கட்சின்னு மாநிலத்தில் இருக்கலாம். ஆனா இந்த அரசு தப்பு பண்றத கவனிக்கிறது, அனுமதிக்கிறது, பிடிக்கிறது எல்லாமே வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கையில இருக்குது. அதனால மத்திய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி தான் அர்த்தம் இந்த அரசு காரணம். ஆனாலும் இந்த இந்தி பேசுகின்ற மாநிலங்கள்ல தனியார், பாட்னாலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம், ஹரியானாலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம், கோத்ரா என்ற
குஜராத்லயும் மகாராஷ்டிராலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம். இவங்க ஆட்சியில தான் நடக்குது, பாஜக ஆட்சியில தான் என்பதாக பரவலா மாணவர்கள் மத்தியில இளைஞர்கள் மத்தியில போயிட்டு வட இந்தியால. அது மட்டும் இல்ல, அங்க நடக்கிற அந்த டிவி விவாதங்கள்லயும் இது ஒரு முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு பயங்கரமா எல்லாரையும் அக்கு வேற ஆணி வேற விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கு. 60 இந்தி டிவி இருக்காங்க, அதனால பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்கு, கிளின்னு கிளிக்காங்களாம். ஆனா உண்மையில் இதை கம்ப்ளீட்டா வந்து அபாலிஷ் பண்ண நீக்கணும் என்பது ஏன் தேவைன்னு வருதுன்னா, இத நீக்க முடியாம திணறாங்கன்னு வருதுன்னா, காங்கிரஸ் ஆட்சியிலையும் வந்தாங்க கொண்டு வந்தாங்க என்பதும், இப்ப பாஜக ஆட்சியிலையும் வலுப்படுத்தலாம் என்பதும், WTO என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ற உலக வர்த்தக அமைப்பு இருக்கு, அதுல கையெழுத்து போட்டதுல ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் த மெடிக்கல் எஜுகேஷன் என்று மருத்துவ படிப்பை என்ன தரப்படுத்தல் என்று போட்டு ஒரே மாதிரி பொது நுழைவுத் தேர்வை இந்தியா முழுக்க வைக்க சொல்லியும், அப்படி வச்சா தான் வெளிநாட்டில் இருந்து அதற்கான மருத்துவர்கள் வருவார்கள், என்ன அவர்கள் பங்கு கொள்ள முடியும், என்ன அவர்களுடைய பங்களிப்பு என்பது இருக்கும் அந்த நிறுவனங்களுடைய. அப்ப பகிரங்கமாகவே மேற்கத்திய நாடுகளுடைய ஆதிக்கத்தை உள்ளே கொண்டு வந்து மருத்துவத்துறையில் இந்தியாவில் இறக்குவதற்காக இது திட்டமிடப்பட்டு என்பது பகிரங்கமாக ஒரு ஆன்டி இண்டியன் அப்படிங்கிற ஆன்டி நேஷனல் என்பதாக கூட பார்க்கணும். பார்த்தா ஆனா இந்த உலக வர்த்தக அமைப்பு கொண்டு வந்த எல்லா அக்ரிமெண்ட்டுமே வந்து மக்களுக்கு விரோதமான அக்ரிமெண்ட் தான். 28 அக்ரிமெண்ட் படிச்சு எந்த விவாதமும் பாராளுமன்றத்தில் இல்லாம கையெழுத்தான. அதனால இதுக்கு தீர்வு மாநில அரசுகள் தான் என்ன முழுக்க இதை எடுத்துக்கொள்ளணும். ஏன் வட இந்திய குறிப்பா இந்தி பேசும் மாநிலங்கள்னு நாம் சொல்லக்கூடிய பிரச்சனை என்னன்னா, தனியார் மருத்துவமனைகள் கல்லூரிகள் குறைவு அந்த இடங்கள்ல. இப்ப தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 50 இருக்குதுன்னு சொன்னா தனியார் மருத்துவக் கல்லூரி, இதோட 3 மடங்கு பெருசான உத்தரப்பிரதேசத்துல 12 தான் இருந்துச்சு, இப்ப 25 தான் வந்துச்சான். அதனால உத்தரப்பிரதேசலயோ மத்திய பிரதேச சுத்தமா தனியார் மருத்துவக் கல்லூரி இல்லையா, ராஜஸ்தான்லயும் சரி பீகார்லயும் சரி இதே நிலைமை என்பதனால அவர்கள் நடுத்தர வர்க்கம் பூரா வெறுப்பாகி அங்க எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்பதுதான் மோடிக்கு வந்து சுற்றுச்சு என்ற அளவுக்கு அங்கிருந்து போச்சுடா போச்சு, எல்லா பேசும் போச்சே, நமக்கு இருக்கிற முட்டு கொடுக்கிற மாநிலங்களும் போச்சேன்னு சொல்லி போட்டு வந்துறாங்களாம்.